விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்தையும் வந்து பரபரப்பாக்குறதுக்கு ஒரு திட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. அது வந்து ஒரு நரேஷனை வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிதான் இந்த ஜனநாயகன் படம் வந்து எடுத்து வெளியிடுற வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு டாக்க ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து யாரோ ஒருத்தங்க வந்து முனைப்பா இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒரு நடிகருக்கு வந்து தன்னுடைய தயாரிப்பாளர்கள் வந்து அ ரிலீஸ் நேரத்தில எந்தவித கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமா இருப்பாரு. படம் வந்து வெளிவரணும் நல்லபடியா அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. இவர் வந்து இந்த படத்த பொறுத்தளவுக்கு அவர் ஒரு ஒரு ஹீரோ. அவருக்கு வந்து இந்த அ ஏற்கனவே ஒரு தலைவன் இந்த மாரி படங்கள்ல வந்து பிரச்சனை வரும்போது, அவர் வந்து எப்படியாவது ரிலீஸ் பண்ணா போதும் அப்படின்னு ரொம்ப ஜெயலலிதா அவர்களை வந்து அ ரொம்ப பணிவோடு வேண்டி இப்படிலாம் கை கட்டிட்டு இருந்தார். வித்தியாசமா கை வடநாட்டுல போய் கட்டிட்டு காத்து கிடந்தாருன்னு சொல்றாங்க. வடநாட்ல போய் அதாவது இப்படி கை கட்டிட்டு இருந்தார் வித்தியாசமா. அது ஆ விவேகானந்தர் ஒரு மாரி கை கட்டியிருப்பாரு. இன்னொருத்தர் முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு கைக்கு கம்பீரமா நிப்பாரு. ஆனா வித்தியாசமா விஜய் வந்து இப்படி கட்டியிருந்தாரு. ஸோ இப்படியெல்லாம் ஏன் அப்படி கட்டியிருந்தாருன்னா, தன்னை நம்பி இருக்கிற தயாரிப்பாளர்கள் நஷ்டத்தை ஏற்படுத்த அவங்களுக்கு நஷ்டத்தில கஷ்டப்படக்கூடாது. நம்ம எப்படியாவது ஜெயலலிதா அவர்களை சந்தித்து காலில் விழுந்தாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஹீரோவுக்கு உள்ள அக்கறையா இருக்கும். அப்படி வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து இவர் வந்து அதற்கான முனைப்பை வந்து இவர் காட்டணும். ஆனால் இதுல வந்து இயற்கையாகவே வேறு சில சம்பவங்கள் ஒரு துர்சம்பவங்கள் இவருடைய பயணத்துல நடந்ததுனால, இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு.